ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியாய் வந்த யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வாதத்தை தரும்படியாய் நம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி சற்று நேரம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? சோதரம் பிதாவே, சோதரம் 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 சோதரம். உண்மையுள்ளவரே எம்மை துதிக்கிறோம். வல்லமுள்ள தேவனே எம்மை துதிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே எம்மை துதிக்கிறோம். மகிமை நிறைந்தவரே எம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே எம்மை துதிக்கிறோம். சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். தடைகளை உடைக்கிற தேவனே எம்மை துதிக்கிறோம். சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். வானம் எனது சிங்காசனம், பூமி மது பாதப்படி என்று சொன்னவரே, உம்மை நோக்கி உம்முடைய பாதப்படியில் இருந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியா நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். வல்லமுள்ள தேவனே எம்மை துதிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே எம்மை துதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிறவரே எம்மை துதிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரம் சோதரம் சோதரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே எம்மை துதிக்கிறோம். சோதரம் 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 சோதரம். ஜீவன் அதிபதியே எம்மை துதிக்கிறோம். ஜீவன் பலனானவரே உம்மை துதிக்கிறோம். சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே உயர்ந்தவர். உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, ஜீவிக்கிற தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம். வல்லவரே உம்மை துதிக்கிறோம். வாக்கு மாறாதவரே, வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம். சோதரம் சோதரம் சோதரம். ஜீவனுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். சோதரம் சோதரம் சோதரம். பெரியவரே உம்மை துதிக்கிறோம். சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்கிறவரே உமக்கு சோதரம் 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 சோதரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம். சோதரம் சோதரம். எங்களுக்காக தன்னுடைய ஜீவனே பலியாய் ஒப்பு கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம். சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். இம்மானுவேலே உமக்கு சோதரம். எங்களோடு கூட இருப்பவரே உமக்கு சோதரம் சோதரம் சோதரம். இல்லாதவளை இருக்கிற போல் அழைக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம். சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். சோதரம் 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 சோதரம். எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம். வல்லவரே உம்மை துதிக்கிறோம். வாக்கு மாறாதவரே உமக்கு சோதரம். வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவரே உமக்கு சோதரம் 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 சோதரம். பெரியவரே உமக்கு சோதரம். பெரியவரே சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னவரே, எங்களோடு கூட இருந்து எங்களை விடுவிக்கிறவரே உமக்கு சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாவற்றை செய்ய வல்லமை உள்ளவரே எமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பெரிய காரியங்களை செய்கிறவரே மை துதிக்கிறோம். மகிமையான தேவனே எமக்கு சோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே எமக்கு சோத்திரம் சோத்திரம். ஒருவர் காணக்கூடாதவரும் ஒருவர் கண்டுராமாய் இருக்கிறவரே மை துதிக்கிறோம். சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். தடைகளை உடைக்கிற தேவனே எமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். எங்களை நேசிப்பவரே எமக்கு சோத்திரம். எங்கள் மேல் அன்பு கூறுகிறவரே எமக்கு சோத்திரம். எங்களுக்கு அரணா இருப்பவரே எமக்கு சோதரம். எங்கள் அடைக்கலமே எமக்கு சோதரம். எங்கள் கிருபையே எமக்கு சோதரம் சோதரம். எங்கள் தயவே எமக்கு சோதரம் சோதரம் சோதரம். எங்கள் தயபரரே எமக்கு சோதரம் 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 சோதரம். பெரியவரே எம்மை துதிக்கிறோம். சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். இல்லாதவளை இருக்கிற போல் அழைக்கிற தேவனே எம்மை துதிக்கிறோம். சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே மக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாய் புத்திர ஸ்வீகாரத்தை தந்த தேவனே மை துதிக்கிறோம். சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் நாமம் பிரசாபடுத்த எந்த ஸ்தலத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனே மை துதிக்கிறோம். சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பெரியவரே மை துதிக்கிறோம். சோத்திரம் சோத்திரம். வல்லமையுள்ளவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, கோடா கோடி தோதர்களுக்கு துதிக்கப்படத்தக்கவரே மை துதிக்கிறோம். சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதுவரை எங்களை நடத்தினவரே எமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, இதுவரை நடத்தினவரே எமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். குறைகளை நிறைவாய் மாற்றுகிறவரே எமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். பெரியவரே எமக்கு சோத்திரம். ராஜாதி ராஜனே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீ ராஜாதி ராஜாவாய் நீ வரப்போகிறவரே எமக்கு சோத்திரம். இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று சொன்னவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காம கொடாகுடி சோத்திரப்பா. நீ அதிசயமானவராய், அற்புதத்தின் தேவனாய், நீ வல்லமுள்ள தேவனாய், நீ மகிமை நிறைந்த தேவனாய் இருக்கிறபடியாமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு வார காலமாய் எங்களை அதிசயமாய் நடத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையான கரம் எங்களை தாங்கினக்கா நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நம்முடைய கரம் எங்களை தூக்கினக்கா நன்றி என்று சொல்லுகிறோம். உமக்கு கரம் எங்களை சுமந்த கிருபைக்கா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரை பாதுகாத்த கிருபைக்கா நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. எங்கள் போக்கில் வரத்தில் கூட இருந்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாதவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. எங்களை அதிசயமாய் நடத்தின கிருபைகளுக்கா நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. எங்களை அதிசயமாய் நடத்தினீரே உமக்கு நன்றி, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா வாரம் எல்லா காரியங்களிலும் எங்களோடு கூட இருந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி இம்மானுவேலே உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளை நினைக்கிற ஆண்டவரே, நீ செய்த அதிசயங்களை நினைக்கிறோம், நீ செய்த அற்புதங்களை நினைக்கிறோம். நாங்கள் பிரயாண்டவரே, நாங்கள் பிரயாண்டவரே, நாங்கள் பிரயாணப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய கரங்களோடு கூட இருந்த கிருபைக்கா நன்றி என்று சொல்லுகிறாண்டவரே. நாங்கள் வியாதியாக இருந்த நேரத்தில் நீ தந்த சுகத்துக்கா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறாண்டவரே. நாங்கள் தேவைகளோடு இருந்தபோது உம்மை நோக்கி பார்த்தபோது நீ தேவையை சந்தித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறாண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறாண்டவரே. நீ செய்த நன்மைக்கா நன்றி ஆண்டவரே, நீ செய்த அற்புதத்துக்கா நன்றி ஆண்டவரே. இந்த நாளை தந்த கிருபைகளுக்கா நன்றி 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 என்று சொல்லுகிற ஆண்டவரே. நீர் அதிசயமாய் அற்புதமாய் எங்களை வழிநடத்தின கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிற ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை அதிசயமாய் நடத்தி ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய், உம்மை கனப்படுத்தும்படியாய் தந்த மற்றா கிருபைக்கா நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி தகப்பனே. இந்த வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, இந்த கூடையினை ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. துவக்க முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் இந்த சபையில் எழுந்தருள்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, ஆராதனை பகுதியை உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. துதி வேளையில் உம்முடைய கரத்தில் தருகிறோம், செய்தி வேளையில் உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. சாட்சி பகுதியை உம்முடைய கரத்தில் தருகிறோம், காணிக்கை பகுதியை உம்முடைய கரத்தில் தருகிறோம். எல்லா பகுதி நீர் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் என்று சொன்ன தேவனே. எங்களை கைவிடாத நேசராய் எங்களோடு கூட இருக்கிறபடியா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் தகப்பனே. எப்படி செய்கிறபடியா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, கொயருக்கா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்படியே கீபோர்டு வாசிக்கிற மகன் நம்முடைய கரத்தில் தருகிற ஆண்டவரே. சவுண்ட் சிஸ்டத்துக்கா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியையும் நம்முடைய கரத்தில் தருகிற ஆண்டவரே. வந்த பிள்ளைகளை ஆண்டவரே வருகிற போது ஆண்டவரே, ஆண்டவரே குறைகள் இருந்தால் குறைகளை நிறைவாய் மாற்றி ஆண்டவரே, நிறைவாய் மாற்றி இந்த இடத்தை விட்டு அனுப்பும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவைகளோடு வந்திருந்தால் தேவைகள் நிறைவாய் மாறட்டும் இயேசு நாமத்தினால. பலவீனங்கள் வந்தால் பலவீனங்கள் மாறி சுகம் பெற்றவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து சொல்லும்படியா நீ கிருபை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும், உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. எப்படி செய்கிற தேவனாய் இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வருகிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிற ஆண்டவரே. நீ வெட்கப்படுத்தாத தேவன் அப்பா. உம்முடைய ஆமை தேடி வருகிறவள் ஒருபோது வெட்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை தேடி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்படுத்தாதபடி ஆண்டவரே, நீ அவர்கள் கைவிடாதபடி அவரை பலப்படுத்தி தாங்கி தேவைகளை சந்தித்து நீ அனுப்ப போற கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ
பரிசுத்தப்படுத்தி கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா தடைகளும் விலகட்டும் இயேசு நாமத்தினால. எல்லா குறைகளும் நிறைவாய் மாறட்டுமே இயேசு நாமத்தினால. அப்படியே உமக்கு நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. எல்லா தடைகளும் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய், இந்த சபைக்கு விரோதமாய் எழும்புற எல்லா அந்தகார சக்திகளும் இயேசு நாமத்தினால எல்லாம் நிர்மலமாய் போகட்டும். ஆஷிகரால் தீரிபாலா ரஷிகா லாபா ஷங்கரபல தீரிபா குரா நீமா லஷிகரபலபா. உம்முடைய சித்தம் இந்த இடத்துல நிறைவேற போறக்கா நன்றி இயேசப்பா. நிறைவேற போறக்கா நன்றி. நீர் மகிமைப்பட போறக்கா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீ கனப்பட போறக்கா நன்றி ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறு வேண்டும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். எல்லாவற்றையும் குமார இயேசு மூலம் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் தேவனை துதிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. ஒரு மனதோடு அவரை துதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு மனதோடு நாம் துதிக்கிற வேளையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். Amen. Thank you Jesus. Hallelujah. Hallelujah என்று ஆர்ப்பரிப்போம். அந்த தேவாதி தேவனை, ராஜாதி ராஜரை, கர்த்தாதி கர்த்தரை சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அந்த பரிசுத்த தேவனே. ஹல்லேலூயா ராஜனுக்கே, ராஜாதி ராஜனுக்கே. அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை சீரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளும். கிருபையால் தினம் வழி நடத்தும் கண்மணி போல காத்தருளும். கிருபையால் வனம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே. ஆமென். அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே. ஆமென். அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். தேவனுக்காய். ஆமென். தேவனுக்காக உழைத்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே. அவரை ஆர்ப்பரிப்போமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம். தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம். தேவ சாயலாய் மாறிடுவோம்.
ஆட்பரிப்போம். ஹalleluya. விடுதலையோடு ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya பரிசுத்தருக்கே, ஹalleluya ராஜனுக்கே. ஆமென். ஹalleluya. Thank you Lord. தேவாதி தேவனை உயர்த்துவோமா, ராஜாதி ராஜனை. ஆமென். ஹalleluya பரிசுத்தருக்கே, ஹalleluya ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுவே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். ஹalleluya. Thank you Lord. Hallelujah. Hallelujah கர்த்தருக்கே, ஹalleluya பரிசுத்தருக்கே, ஹalleluya ராஜனுக்கே, ஹalleluya தேவனுக்கே, ஹalleluya கர்த்தருக்கே, ஹalleluya பரிசுத்தருக்கே, ஹalleluya ராஜனுக்கே. ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நாம் விசேஷமாக நமக்கெல்லாம் அறிந்தபடி நம்முடைய அன்பு போதகர் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் ராபர்ட் ராய் அவர்கள், நமக்கு அறிந்த தேவ ஊழியர், அன்பு ஊழியர், நம்முடைய எல்ரோய்க்காக தொடர்ந்து ஜெபித்து நம்மோடு கூட தொடர்பில் இருக்கிற அன்பு சகோதரர் நம்ம ராபர்ட் ராய் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அருமையான தேவ ஊழியரை ஆராதனை நடத்தும்படியாக, தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக உற்சாகமாய் கரங்களை தட்டி வரவேற்போம். மகிமைப்படுவதாக. இரட்சகராக இயேசுவின் நாமத்திலே தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய், அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் தேவன் நமக்கு செய்து வருகிறதான Praise you Jesus. ஆண்டவர் செய்து வருகிறதான எல்லா நன்மைகளுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வழுவாதபடிக்கு நம்முடைய வலக்கரத்தினாலே நம்மை சுமந்து வந்திருக்கிறார், தாங்கி வந்திருக்கிறார். Thus far God has been faithful to each and every one of us. Hallelujah. இதுவரைக்கும் நடத்தினவர், இதுவரைக்கும் சுமந்தவர், இதுவரைக்கும் பாதுகாத்தவர், அற்புதமாய் ஆச்சரியமாய் உங்களை என்னை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். ரெண்டு கையை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் விடுதலையோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Hallelujah. அற்புதமாய் எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்க, அற்புதமாய் எங்களை தாங்கி வந்திருக்கிறீங்க, அற்புதமாய் எங்களை சுமந்து வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நாங்கள் நிற்கிறோன்னா அது உங்க சுத்த கிருபை. Hallelujah. வாய்களை திறந்து praise him, praise him, thank him. Hallelujah. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே ஜீவனோடு hallelujah இந்த தேசத்துல வச்சிருக்கிறீங்களே. Hallelujah. எத்தனையோ பேர் போன வருஷத்தை துவக்கினவங்க இன்னைக்கு எங்க கூட இல்லை. இன்னைக்கு நாங்க நிக்கிறோன்னா உங்க சுத்த கிருபை ஆண்டவரே. அந்த மேலான கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், மேலான தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்ற வார்த்தையின்படி உம்முடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு உம்முடைய சித்தத்தை செய்கிற ஒரு சந்ததியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you God. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. வழுவாதபடிக்கு ஆமென். எங்கள் கரத்தை பிடித்து நடத்துகிறவர், தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல தோளிலே சுமக்கிற ஒரு ஆண்டவர் கூட உண்டு. கையை உயர்த்தி சொல்லுங்க hallelujah. Thank you Jesus Lord. Hallelujah. Amen. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. Come on everyone. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே
அவர் பாராட்டின உபகாரம் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை தொழுது கொள்வேன். ஓ கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. கரு போல எங்களை பாதுகாத்தீங்களே, சுமந்தீங்களே, நடத்தினீங்களே, பலன் தந்தீங்களே, சுமந்தீரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். We thank you Lord. இயேசுவே இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவை உம் கரம் நல்கி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? You've been there, oh God, in every situation. என் தேவைகள் யாவை உம் கரம் நல்கியதே. அன்றன்றைக்கான அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. மறுபடியும் பாடலாமா? அன்றன்றைக்கான ஆச்சரியமான தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்தின விதங்களை சொல்ல ஒரு பூரண தகப்பனே, ஆச்சரியமான வழிகளுக்காக, அதிசயமான பாதைகளுக்காக சுமந்து வந்தீங்களே, நடத்தினீங்களே. கைகளை உயர்த்திய வினேஸ்வரே, thank you God. எல்லா உபகாரங்களுக்காக, தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால். அப்படி சொல்றவங்க கைகளை உயர்த்தி, ஆண்டவரே ஒன்னும் இல்லாம இந்த தேசத்திற்கு வந்த இன்னைக்கு என் தலையை நிமிர பண்ணிருக்கிறீங்களே, என் தலையை உயர்த்தி வச்சிருக்கிறாரே. Can we sing it again? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. அறிக்கை செய்யலாமா? ஒன்றுமே ஒன்றுமே இல்லாமல். Want to thank you God. நீ ஒரு தீமையும் நினைக்காத, தீமை நினைக்கிற, தீமை செய்கிற, கொடூரம் நிறைந்த இந்த உலகத்தில் God, we want to thank you. நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல. கைகளை உயர்த்தி எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே. We thank you Lord.
சொல்லுங்க. எபினேசரே, உங்க சத்தம் கேட்கட்டும். சுமந்தவர், பாதுகாத்தவர், பலம் தந்தவர் இயேசுவே. Sing it again, Ebenezer, இயேசுவே. Hallelujah. Glorify your name. கைகளை உயர்த்தி நன்றி நன்றி நன்றி. எங்கள் தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல தோளிலே சுமக்கிற ஒரு ஆண்டவர். Glorify your name, O God. இயேசுவே. உண்மையா? உண்மைதானா? எங்கேயோ இருந்தோம், எங்களை தேடி வந்து மீட்டெடுத்து. Can we sing it again? மறுபடியும் பாடலாமா? ஞானிகள் மத்தியில் எங்க தலையை நிமிர பண்ணி இருக்கிறீங்களே. What a grace, what a God. Hallelujah. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே. Would you thank him? God, we thank you. Jesus, Lord. கைகளை உயர்த்தி எபினேசரே, இயேசுவே. நாளை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே. என் நினைவாய் இருப்பவரே, நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து glorify your name. Exalt your name. கற்போல சுமந்தீரே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி. என்னையும் என் குடும்பத்தையும் என் வாழ்க்கையும் எத்தனையோ பேர் மறந்து போனாங்க. ஆனா மறவாமல் எங்களை நினைவு கூர்ந்தவரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை. Thank you, Lord. Hallelujah. ரெண்டு கைகளை உயர்த்தி நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி. We bless your name. Well, thank you. செய்து வந்த எல்லா நன்மைகள், இரக்கங்கள், தயவிற்காக கதவுகள், வாசல்கள் திறக்கப்பட்டதே. நன்றி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினே. எல்ரோயி எல்ரோயி எல்ரோயி, என்னையும் கண்டவரே, எங்களையும் அறிந்தவரே. ஹல்லேலூயா. நெருக்கத்தில் இருந்த என்னை நோக்கி பார்த்தவரே, யாரும் பார்க்காத நேரத்தில் என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் அறிந்தவரே. ஓ, நன்றி
இயேசுவே. Thank you. Thank you, Jesus. பலவீன நேரங்களில் கையை உயர்த்தி கர்த்தருடைய சுகத்திற்காக, அந்த பலனுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. வேலை செய்வதற்கு ஒரு பலன் தந்திருக்கிறீங்களே, அதுவே உங்க சுத்த கிருபை ஆண்டவரே. I'm grateful. சுகமானே சுகமானே சுகமானே, தழும்புகளால் சுகமானே என் குடும்ப அவருடைய தழும்புகளால் சுகமாய். காலை நேரத்தில் ஒரு சுகம் இறங்கி வரட்டும், ஒரு விடுதலை இறங்கி வரட்டும், ஒரு அற்புதம் இறங்கி வருவதாக. நன்றி இயேசுவே. Glorify your தடைகளை உடைத்தீரையா, கல்லாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீ. எத்தனை பேர் நம்புறீங்க? தடை கற்களாய் இருந்த எல்லாவற்றும் அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்தவர். சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமதிகையாதே, கலங்காதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குது, உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை உருவாக்குவேன். நீ மறுபடியும் கட்டப்படுவாய் என்று சொல்லுவரே. பாடுங்க கைகளை உயர்த்தி. எபினேசரே எபினேசரே, என்னாள் வரை சுமந்தவரே. எத்தனையோ நெருக்கங்கள், போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள். ஹல்லேலூயா. வேலை என்ன ஆகுமோ, எப்படி நடக்குமோ, எப்படி இருக்குமோ என்று கலங்கின நேரங்களிலே ஹல்லேலூயா, கர்த்தருடைய கரம் இதுவரைக்கும் எங்களுக்கு முன்பாக சென்றதே. கர்த்தருடைய கரம் எங்களை நடத்தினதே. கர்த்தருடைய ஆளுகை எங்களோடு கூட இருந்ததே. வழுவாதபடிக்கு எங்களை வலக்கரத்தினாலே தாங்கினவர், எங்களை சுமந்தவர். ஹல்லேலூயா. எங்களை சுமந்தவர், எங்களை தப்புவித்தவர். ஹல்லேலூயா. சத்துரு விரித்த கண்ணிக்கு எங்களை தப்புவித்தவர் என் பலனாகிய கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மிலே அன்பு கூறுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கு பலனையும் கிருபையும் தருவீராக. இதுவரைக்கும் எங்களை சுமந்து வந்தீங்களே, இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்தீங்களே. எத்தனையோ நெருக்கங்கள், நஷ்டங்கள். ஹல்லேலூயா. அவன் மத்தியிலே கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்ததே. கையை உயர்த்தி, வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் பாராட்டின உபகாரத்திற்காக நல்ல ஒரு 2 நிமிஷம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல வாய்களை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Come on, lift your voice, lift your voice, lift your voice, lift your voice. Hallelujah, 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 hallelujah. சுமந்தவரே, hallelujah, hallelujah. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னவர், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னவர், உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னவர், இதுவரைக்கும் இந்த தேசத்துல ஆண்டவரே எங்க தலையை உயர்த்தி வச்சிருக்கிறீங்களே. என்னைக்கோ நாங்க போயிருக்கணும், ஆனால் இன்னைக்கு நிக்கிறனால உங்க சுத்த கிருபை, அந்த மேலான கிருபைக்காக. ஓ, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க. கிருபையே
உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையிலே. சொல்லுவீங்களா? அறிக்கை செய்யலாமா? உடைக்கப்பட்ட நேரத்தில் உருவாக்கின கிருபையிலே. சோர்ந்து போன நேரங்கள், சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்ட கிருபையிலே. சோர்ந்து போன நேரத்துல, சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்ட கிருபையிலே. பலவீன நேரங்களில், பலவீன நேரங்கள் எல்லாம் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி என்னை பலப்படுத்தின உங்க கிருபைக்காக கைகளை உயர்த்தி, பலப்படுத்தின கிருபையிலே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் மறுபடியும் கட்டுவேன், நீ மறுபடியும் கட்டப்படுவாய் என்று சொன்னவர். கைகளை உயர்த்தி, கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, கிருபையே. சொல்லுங்க, சொல்லுங்க, கிருபையே, கிருபையே, கிருபையே. God, we want to thank you for your grace. நல்ல கிருபையே. இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். இதுவரைக்கும் என்னை விலகாமல் என்னை பாதுகாத்த, என்னை சுமந்த, என்னை தப்புவித்த, எனக்கு உதவி செய்த அந்த ஆண்டவருடைய கரத்திற்காக thank you Lord. விலகாதிருக்கும் ஓ மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தோர், மரித்து போனவைகள் உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. செத்து போன நிலைமைகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. ஓ கிரகிக்க முடியா. எத்தனை பேர் நம்புறீங்க? அறிக்கை செய்ய. I believe. Hallelujah. சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுவார்கள், நாங்களோ நிமிர்ந்து நிற்போம். சொல்லுவோம், கிரகிக்க முடியா மறுபடியும் one more time, கிரகிக்க முடியா என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தி. எத்தனை பேர் விசுவாசிங்க? முடிஞ்ச ரெண்டு கையை உயர்த்தி, முடிஞ்ச ரெண்டு கையை உயர்த்தி, ஹல்லேலூயா, ரெண்டு கையை உயர்த்தி நீங்க பாடுங்க. விசுவாசிகள், நீங்க உங்க சத்தத்தை உயர்த்தி பாருங்க. ஹல்லேலூயா. வெற்றிக்கிளைகள் தின்று போட்டதின் வருஷத்தின் விளைவை நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன், திரும்ப அளிப்பேன் என்று வாக்கு பண்ணினவர். Let there be a restoration, oh God, in families. எதை சத்துரு திருடி போட்டானோ, வெட்டிக்கிளிகள் தின்று போட்டதின் வருஷத்தின் விளைவை I will give you back, I will restore it back, I will give you back. Hallelujah. நான் திரும்ப தருவேன் என்று வாக்கு பண்ணுகிற ஒரு கர்த்தர், அவர் என்னுடைய தேவன். He is my God, He is my deliverer, He is my savior, He is my strength, He is my shield. நான் நம்புவது அவராலே உண்டாகும், நான் நம்புவது அவராலே வரும். Hallelujah. எதை சத்துரு திருடி போட்டானோ என் குடும்பத்தில், hallelujah, it may be my marriage, it may be my family, it may be my finances. My God is faithful, my God is faithful. நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிற கைகளை தட்டி சொல்லுங்க, hallelujah.
ஹalleluya. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த வருஷத்திலே என் ஆண்டவர் எனக்காய் செய்ய நினைத்தது எந்த சக்தியும் எந்த வல்லமையும் தடை செய்ய முடியாது. அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர். ஹalleluya. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. சோராமல் எனக்காக வலது கை உயர்த்தி சொல்லுங்க. தோற்காமல் துணை நின்று. சில நேரத்தில் எனக்கு பலன் இல்லை, சில நேரத்தில் எனக்கு முன்னாடி பார்ப்பதெல்லாம் ஹalleluya தோல்வி போல தோன்றினாலும் என்னைக்கு ஆண்டவரே நான் எழும்போது, எப்போ ஆண்டவரே when this will happen என்று கலக்கத்தோடு ஏக்கத்தோடு ஒருவேளை இந்த வருஷத்தை துவக்கி இருக்கலாம். ஹalleluya. நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு. அவர் சொன்னார், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற கர்த்தர் அவர் உங்களோடு கூட உண்டு. He is your God, He is your strength. Put your trust. Hallelujah. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இந்த வருஷத்திலே அவர் என்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறாரோ அதை நம்மை கொண்டு செய்து முடிக்க வல்லவர். சொல்லுங்க, அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. என் இயேசு செய்ய நினைத்தது தடைப்படாது. சொல்லுங்க, என் வாழ்க்கையில அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. This morning I surrender, I yield myself. Hallelujah. கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வாழ்க்கை ஆண்டவரே உங்க கரத்திலே பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒரே ஒரு வாழ்க்கை உம்முடைய சித்தத்தை உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த வருஷத்துல எங்களை கொண்டு நீர் என்ன செய்யணும் தீர்மானித்திருக்கிறீரோ, என் விளக்கு மங்கி எரிகின்ற வேதம் சொல்லுகிறது, நெறிந்த நாணலை ஒடியாதவர், மங்கி எரிகின்றதான திரியை அணைக்காத கர்த்தர் கூட உண்டு. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருக்கிற இடத்துல அப்படியே உட்கார்ந்து கண்ணில் மூடி வலது கையை மாத்திரம் உயர்த்தி எரிந்து கொண்டே இருப்பேன். இருக்கிற இடத்துல அப்படியே உட்கார்ந்து, you can be seated, வலது கையை மாத்திரம் உயர்த்தி, எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை சொல்லலாமா? இந்த வருஷத்துல எரிந்து கொண்டே எனது விளக்கை எரிய செய்வி, இரவை பகலாக. நம்புறவங்க மாத்திர வலது கை உயர்த்தி, எனது விளக்கை எரிய செய்வி, இரவை பகலாகுவி. இரவு பகலா மாறட்டும் ஆண்டவரே. எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே
பாடுறீங்களா? உம்மாவி என்னில் வாசிப்பதினால். Believe that. மரித்தவை எல்லாம் உயிர். Can we sing it again? உம்மாவி உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்த. என் வாழ்க்கையில எது எது செத்து போய் இருக்கிறதோ அதை உயிர்ப்பிக்கிற ஒரு கர்த்தர். உயிர் தெழுந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. உயிர் தெழும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த காலை நேரத்திலே மரித்து போயிருக்கிற, செத்து போயிருக்கிற ஒவ்வொரு நிலைமைகளுக்குள்ள இறங்கி வருவதாக. Sing it one more time. உயிர் தெழுந்த. செத்து போன என் ஜெப வாழ்க்கை, செத்து போன என் பரிசுத்த வாழ்க்கை, செத்து போயிருக்கிற என் ஊழிய வாஞ்சைகள், செத்து போயிருக்கிறதான என் சரீரம், செத்து போயிருக்கிற என் கர்ப்பம், செத்து போயிருக்கிறதான என் வேலைகள், என்னுடைய நிலைமைகளை உயிர்ப்பிக்க செய்கிற ஒரு ஆண்டவர் என்னோடு, ஒரு இரட்சகர் என்னோடு. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த காலை நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில உயிர்ப்பிக்க செய்யட்டும். ரகமா சந்தலபதியந்தே ரேமா மமாரியா தேலபோசியா கோருயா தேலபதியந்தரா. மரித்து போனவைகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே மரித்து போன நிலைமைகள் உயிர்ப்பிக்கப்படட்டும். தரிசனங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. தரிசனங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. Thank you, God. Yahweh, 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 Yahweh. God, we surrender this morning. தேவ மகிமை. எசேக்கியேல் 37 நாங்கள் வாசிப்பது போல, என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எலும்புகள், நாங்கள் உலர்ந்து போயிருக்கிறோம். எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. Our hopes have been cut off. We've been dried up. இந்த மத்தியான நேரத்தில் உலர்ந்து போன நிலைமைகள், வலது கை உயர்த்தி சொல்லுங்க. இந்த வருஷத்துல எப்படி ஆரோனின் கோல் துளிர்த்ததோ அதே போல என் வாழ்க்கை துளிர்க்கட்டும். என் வேலை, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் இந்த காலை நேரத்தில் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்குறேன். பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எங்களை கொண்டு நீர் என்ன செய்யணும்னு தீர்மானித்து இருக்கிறீரோ, மரியாள் சொன்னா, be it unto me according to your word. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி நான் செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எங்களை கொண்டு இந்த தேசத்துல, இந்த பட்டணத்துல என்ன செய்யணும்னு தீர்மானித்து இருக்கிறீரோ எங்களை கொண்டு செய்து முடிக்க வல்லவர். பலிபீடத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரே ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவரே, ஒரே ஒரு வாழ்க்கை. அதை உத்தமமா உண்மையா உமக்கு முன்பாக வாழ்ந்து முடிப்பதற்கு வலது கை உயர்த்தி சொல்லுங்க. உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறே. உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தில் ஆதாரமே. எதற்காக எங்களை கொண்டு வந்தீங்களோ, எதற்காக ரட்சித்தீங்களோ, எதற்காக வேறு பிரித்தீரோ, எதற்காக அழைத்து இந்த தேசத்துல வச்சிருக்கிறீங்களோ, தேவ நோக்கமும்
தேவ திட்டமும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு இந்த காலை நேரத்தில் முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய கனவுகள், என்னுடைய திட்டங்கள், என்னுடைய தரிசனங்கள் எல்லாவற்றையும் இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து உங்க சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டவரே. அநேக நேரத்தில் நான் தவறி போயிருக்கிறேன், பாதம் மாறி. ஹல்லேலூயா. தகப்பனுடைய ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு தூர தேசத்திற்கு பிரயாணமான அந்த இளையகுமாரனை போலதான் அநேகருடைய வாழ்க்கை. நிறைய நேரத்தில் உம்மை விட்டு தூரம் போயிருக்கிறோம். இந்த மத்தியான நேரத்தில், இந்த வருஷத்துல, இந்த முதல் மாதத்துல 2026 வந்திருக்கிறோம். This first month, Lord, bring me back to you. ஆதியில கொண்ட அன்பை விட்டா என்ற உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று ஆண்டவர் சொன்னாரே. Bring us back. வெறும் தேவைக்காக ஆலயத்துக்கு வந்து போகிற கூட்டமா நாங்க இருக்கக்கூடாது. வெறும் தேவைக்காக வந்து போகிற ஒரு கூட்டமா இல்லாதபடிக்கு உம்மை தொழுது கொள்ள, நீர் செய்த நன்மைகளுக்கு ஹல்லேலூயா பாத்திரவான்களாய் உம்மை பார்க்க வருவதற்கு, இயேசுவை சந்திக்க வருவதற்கு எங்களுக்கு பலன் தாங்க. இந்த நாட்களில் எங்களை கொண்டு என்ன செய்யணும்னு நீங்க தீர்மானம் பண்ணியிருக்கிறீர்களோ. நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் உங்களோடு கூட, அவர் நம்மோடு கூட. கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஆமென், ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நெருக்கடியான கடினமான ஒரு காலத்திற்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். ஆனால் அதன் மத்தியிலே இயேசு சொன்னார், உங்களுக்கு இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று. ஹல்லேலூயா, ஆமென். கடைசி நாட்களில் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, we are in the last days. ஆமென். நம்புறோமோ நம்பலையோ, ஹல்லேலூயா, ஆமென். உண்மை என்ன அப்படின்னா, we are in the last days. ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்குது. சொன்னார் மேத்யூ 24, லூக்காவில், மார்க்கில். ஹல்லேலூயா. யுத்தங்களையும், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், செய்திகளையும். ஆனா என்ன சொன்னாரு? முடிவு. ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் இந்த சுவிசேஷம் அநேகருக்கு அறிவிக்கப்பட வேணும். கைவர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால தான் கர்த்தர் நம்மை ஆலயத்தில் வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு சந்ததி. ஹல்லேலூயா. வெறும் சுயநலத்திற்காக மாத்திரம் ஆலயத்துக்கு வந்து போகிற கூட்டம் அல்ல. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய பலிபீடத்தில் நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய திட்டம், அவருடைய சித்தம் உங்கள் மூலமாக, நம் மூலமாக நிறைவேறுகிறது. கைவர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். நெருக்கடியான பஞ்ச காலம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, பெரிய ஒரு பஞ்சம் வரும். ஆமென், ஹல்லேலூயா. வசனம் கிடைக்க கூடாத பஞ்ச காலமும் வரும். கைவர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. nothing is permanent. hallelujah, amen. everything looks shady, but even through everything, hallelujah, நாம் போகிற எல்லா பாதையிலும் the good news is நம்மை அழைத்த கர்த்தர் நம்ம கூட உண்டு. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை என்னை அழைத்தவர் கூட உண்டு. ஹல்லேலூயா. நான் போகும் பாதையை அவர் அறிவார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். He knows the path that we are going through. hallelujah. எப்படி பஞ்ச காலத்திலே எலியாவை ஆண்டவர் போஷித்தாரோ, அதே ஆண்டவர் கூட உண்டு. நம்புறீங்களா? இந்த வருஷம் என்ன நடக்கும், எப்படி ஆகும், you don't need to worry about that. Surrender everything in God's hand. hallelujah. ஒரு கீ, hallelujah, ஒரு திறவுகோல். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா போதும். Can we go to the slide please? hallelujah, amen, hallelujah, amen. 3 காரியம். amen. Obedience, sacrifice and providence. hallelujah. முதலாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல். எல்லாரும் சொல்லுங்க, கீழ்ப்படிதல். ரெண்டாவது sacrifice. sacrificeனா என்னது? தியாக பலி. ஹல்லேலூயா, ஆமென். மூணாவது இது வந்து ஒரு ப்ராசஸ். இதன்படி நான் நடக்கும் பொழுது, ஹல்லேலூயா, பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வருஷம் நியூ இயர் வரும்பொழுது நம்முடைய சபைகளை, எல்லா சபைகளிலும் இப்போ ஹல்லேலூயா, ஆமென், ஊழியர்கள் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, கீபோர்டை கொஞ்சம் குறைச்சிக்கோங்கம்மா. ஹல்லேலூயா. ஊழியர்கள், தேங்க்யூம்மா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் பிளேயிங், காட் பிளஸ் யூ.
ஆமென். என்ன பண்ணுறோம், நம்ம மக்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமென் எல்லாம் நொந்து போய் கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு நம்ம வரோம். ஹல்லேலூயா. அதனால் வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தமாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வாக்குத்தத்த அட்டையை எடுப்போம். இல்லை உண்மைதான் நடக்குதா? அந்த நாட்களில் கோயம்புத்தூரில் நாங்கள் எங்கள் சர்ச்சில் ஹல்லேலூயா எல்லாரும் நான்லாம் ஒரு 3-4 வாக்குத்தத்தம் எடுத்துக்குவேன். இது இட்ஸ் ட்ரூ. இது பழிக்கலைன்னா நிறைய பேர் ஆமென் ஹல்லேலூயா அப்படின்னு சில ஆட்கள் இருக்கிறோம்ல, சிரிக்கிறது ஆமாம் தானே, தலை நிறைய ஆடுது. ஹல்லேலூயா. இது பழிக்கலைன்னா இது பழிக்கலைன்னா இது நடக்கலைன்னா இது. சார் ஜோசியம் சொல்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம் நம்முடைய சபைகள்லாம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் அது தப்பு இல்லை. பாஸ்டர்ஸ் அந்த நாட்களில் ஹல்லேலூயா நமக்கு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த சிஸ்டம் தப்பு இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் அதை கிளி ஜோசியம் பார்க்குற மாதிரி சில ஆட்கள் சொல்லுவாங்க, இந்த வருஷம் எங்களுக்கு ப்ராமிஸ் வேர்டு இதுதான் ஆனால் நடக்கவே இல்லை அப்படின்ட்டு. நான் கேட்பேன், கீழ்ப்படிஞ்சோமா அதுக்கு? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்லியிருப்பாருன்னா கண்டிப்பாக செய்வார். ஆமென். வேதத்திலே ஹல்லேலூயா everything has been breathed by God. All the scriptures are breathed by him. ஹல்லேலூயா. இதில் எல்லா வாக்குத்தத்தமும் தீர்க்க தரிசனமும் ஆமென் ஆண்டவர் இங்கே எழுதி வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். பர்டிகுலராக நியூ இயர் அன்னைக்கு காலையில் மாத்திரம்தான் ஆண்டவர் பேசுவாரா? நம்ம ஒரு பழக்கத்தில் ஒரு பழக்க தோஷத்தில் இதெல்லாம் செஞ்சிட்ருக்குறோம். வருஷத்துக்கு ஒரு கேலண்டர் அடிக்கணும், அதெல்லாம் தப்பு இல்லை பாஸ்டர், செஞ்சிங்கன்னா செய்யுங்க. ஹல்லேலூயா. நத்திங் ராங் இன் தட். ஹல்லேலூயா. ஆனால் நான் என்னுடைய பிலீஃப் என்னதுன்னா, தினம் ஆண்டவர் கூட பேசுவார். எவ்ரி டே ஹீ ஸ்பீக்ஸ் டு அஸ். இட்ஸ் ரைட். யா எவ்ரி டே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆமென். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். எவ்ரிவேர். ஹல்லேலூயா. எவ்ரி மோமெண்ட் எவ்ரி செகண்ட் காட் ஸ்பீக்ஸ் டு அஸ். ஒரு சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனால் நியூ இயர் அன்னைக்கு மாத்திரம் காலையில் ஆண்டவர் பேசுவார். நியூ இயர் அன்னைக்கு மாத்திரம் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து இந்த வருஷம் முழுவதும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஸ்தோத்திரம், அதையும் வாங்கிக்கோங்க வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ஆனால் அதை கிளி ஜோசியம் ஆமாம் அது மாதிரி சில ஆட்கள் அந்த நாட்களில் பார்த்துருக்கேன், லாட்ரி சீட்டை வாங்கி பைபிளில் வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. I've seen people. இல்லை லாட்ரியே தப்பு, ஆனால் அதை பைபிளில் வச்சு வெளியாட்களில் சர்ச் கோவர்ஸ் சில ஆட்கள்லாம் ஆச்சரியமாக பார்க்குறீங்க. ஹல்லேலூயா. நான் எப்போ நம்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? பரத்திலிருந்து ஒன்று கொடுக்கப்படாவிட்டால் I cannot receive anything unless it has been granted from heaven. பரத்திலிருந்து ஒன்று கொடுக்கப்படாவிட்டால் நான் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஏற்ற வேளையில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாய் அடங்கி இருங்கள். அவருடைய நேரம் வரும், அந்த நேரத்தில் எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்வார். அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாக செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. பிரச்சனை என்னென்னா நம்ம ஹல்லேலூயா இது இல்லைன்னா இங்கே குறுக்கு வழியில் போயிடுவோம். இந்த டோரு ஹல்லேலூயா இவங்க செய்வாங்களா? ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் அபவ். ஹல்லேலூயா. ஆமென். நம்மை சந்திக்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் அந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனால தான் நான் வர்ஷிப் டைமில் நான் சொன்னேன், சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுவார்கள், நாங்களோ சொல்லுங்க, வலது கை உயர்த்தி சொல்லுங்க, நாங்களோ நிமிர்ந்து நிற்போம். என் குடும்பம் நிமிர்ந்து நிற்கும், என் ஊழியர் நிமிர்ந்து நிற்கும், என் பிள்ளைகள் நிமிர்ந்து நிற்பார்கள். ஹல்லேலூயா. என் தலைமுறை நிமிர்ந்து நிற்கும். ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, when I walk in obedience to God's word. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையின்படி, ஆண்டவருடைய வசனத்தின்படி நான் நடக்க, என் குடும்பத்தை, என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது obedience, sacrifice. Hallelujah. And then I will see the providence from God. Hallelujah. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பஞ்ச காலத்தில் கர்த்தர் எலியாவை அற்புதமாக போஷித்தார். ஹல்லேலூயா. ஆமேன். ஆகாப்ட போய் சொல்கிறான், நான் சொல்லாமல் மழையாகலும் வெயில் பனியாகலும் பெய்வதில்லைன்னு சொல்லிட்டு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ ஆண்டவர் சொன்னார், ஹல்லேலூயா, கேரித் ஆற்றரை உன்னை போய் என்ன பண்ணு, ஒளித்துக்கொள், ஹைட் யுவர் செல்ஃப். அங்கே நான் என்ன பண்ணுவேன், எப்படி போஷிப்பேன்? தேசத்தில் பயங்கர பஞ்சம். ஹல்லேலூயா. அந்த நேரத்துலையும் கர்த்தர் ஹல்லேலூயா அவரை சார்ந்திருந்தா அவர் நடத்துவார். நான் அதை தான் நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. என் எவ்ரி வேலை இருக்குதோ இல்லையோ, ஹல்லேலூயா, எதிர்பார்த்த நன்மை வந்திருக்கிறதோ இல்லையோ, ப்ளீஸ் புட் யுவர் ட்ரஸ்ட் இன் தட் லிவிங் காட். ஜீவனுள்ள தேவன் மீது. ஆமேன். ஆமேன். கொஞ்சமாக இருந்தாலும் அதை கொண்டு கர்த்தர் திருப்தியாக உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமேன். கொஞ்சமாக இருந்தாலும் கர்த்தர் ஆச்சரியமாக நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
ஆமென். ஹalleluya. அற்புதமாக நடத்துகிற ஒரு ஆண்டவர். ஆமென். ஆண்டவர் சொன்னார், கேரித் ஆற்றண்டை உன்னை ஒழித்துக்கொள்ள. நம்மால் கீழ்ப்படிஞ்சார். He obeyed. There's an act of obedience God is expecting. Hallelujah. அங்கே போயிட்டு ஆண்டவர் சொன்னார், காகத்தின் மூலமாக உன்னை போஷிப்பேன். அவர் நடத்துகிற விதமே வித்தியாசமாக தான் இருக்கும். காகம் நமக்கு தெரியும். ஹalleluya. கிடைக்கிறதெல்லாம் ஒன்றும் விடாது. இல்லை, பார்த்துருக்கீங்களா? அது செத்த எலியாக இருந்தாலும் சரி, everything it will grab. Have you seen that? ஆமாம், வீட்டில் நம்ம சில நேரத்தில் இட்லி போடுவோம், செகண்ட்ஸில் காணாமல் போயிடும். பார்த்துருக்கீங்களா? ஆமாம், இட்ஸ் இஸ் வெரி செல்ஃபிஷ் பேர்ட். ஆமாம், தனக்கே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அது பாட்டிக்கு போயிடும். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த காகத்தின் மூலமாக உன்னை போஷிப்பேன். ஆமென். அப்படியும் கீழ்ப்படிஞ்சு போனார் அவர். நம்மால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே போய் ஒழித்துக்கொள். ஆமேன். ஆற்றின் தண்ணீரை நீ குடித்து கொள்வாய். காலையிலையும் சாயந்தரமும் ஃப்ரெஷ் ஹெவன்ஸ் கிச்சன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக மண்ணாவும் வந்துச்சு. அப்புறம் அப்புறம் சொல்லுங்களேன். இறைச்சி. எலைஜா வாஸ் அ நான் வெஜிடேரியன். ஆமாம், நம்மால் நான் வெஜிடேரியன். ஆமாம், வெறும் அப்பம் மாத்திரம் வரல, இறைச்சியும் வந்துச்சு. தேங்க்யூ ஃபார் தட். ஆமேன். காலையிலையும் மாலையும் தவறாமல் ஆண்டவர் போஷித்தார். கொஞ்சம் ஒரு சீசன் முடிஞ்சு அந்த ஆற்று நீர் வத்து போயிடுச்சு. எல்லாமே கடைசி வரைக்கும் எல்லாம் இப்படி தான் இருக்கும், நம்ம யாருமே எதையுமே ஸ்டாண்டர்டாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மின் பண்ண முடியாது. ஹalleluya. There are seasons for everything. சில காலம் இங்கே இருப்போம், சில காலத்தில் God will take us. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த சீசன் முடிஞ்சிச்சுன்னா God will take you. எங்கே கொண்டு போகிறாரோ அங்கே உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காலம் இங்கே இருப்போம், பர்டிகுலர் பிளேஸில் இருப்போம். அதுக்கப்புறம் God will take us. அதுக்கப்புறம் நீங்களாக முயற்சி செஞ்சாலும் அல்லது things won't work. Amen. When God takes you, obey and go. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் ஹalleluya அந்த ப்ராஜெக்ட் அந்த சீசன் முடிஞ்சவொடனே உங்களை நடத்தி போகிறாருன்னா போங்க. ஆமேன். இல்லை ஆண்டவர் இங்கே தான் இருப்பேன். ஹalleluya. எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இது வத்தி போயிடுச்சு. The brook is dried up. Rise up and go to எங்கே போ? சாரிபாத். இல்லை ஆண்டவரே, இங்கேயே இருக்க ஆண்டவரே. ஹalleluya. இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், தண்ணி போயிட்டே இருந்துச்சு, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. தினம் யாருமே இல்லை இங்கே. ஆமாம், காலையில் மாலை வேலையே செய்ய வேண்டாம், காக்கா வந்து சாப்பாடு கொடுத்துச்சு, இறைச்சி வந்துச்சு, எல்லாமே நினச்சி ஐம் ஸோ கோசி. நான் எப்போ உள்ள டைவ் பண்ணி ஸ்விம் பண்ணுமோ ஸ்விம் பண்ணிக்கலாம், யாருமே இல்லை, தனிமையாக. ஐ வாஸ் என்ஜாயிங் திஸ் பிளேஸ். இந்த இடமே போதும் ஆண்டவரே, நல்லா இருக்குது. நீங்கள் நினச்சா இங்கே திரும்பவும் ஆறுகளை உண்டாக்க முடியும் ஆண்டவர். அப்படியெல்லாம் அவர் சொல்ல. ஆண்டவர் சொன்னார், ஆறு வத்தி போயிடுச்சு, ரைஸ் அப் அண்ட் மூவ். I don't know why I'm saying this. Amen. Hallelujah. When that season is over, obey God and move to the next season. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஆமேன். ஆண்டவர் சொன்னார், நீ போ, சாரிபாத் ஊருக்கு போ. அங்கே யாருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன்? அந்த அம்மாவும் ஒரு புவர் விடோ. தேசத்தில் பயங்கர பஞ்சம், பிள்ளை இருக்குது, கணவன் இல்லை, 7 விதைக்கு. ஆண்டவரை அனுப்புறீங்க. ஒரு பணக்கார வீட்டுக்கு அனுப்புனா நல்லா இருக்காதா? இல்லை, பஞ்சம். அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, அங்கே குறையே இருக்காது. இந்த அம்மாவே சொல்கிறாங்க, கலசத்தில் ஒரு படி மாவும் கொஞ்சம் எண்ணெய் தான் சார் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. சொல்கிறாங்க, நானும் பிள்ளையும். She was preparing for her last meal. அதான் உண்மை. இதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு வாழ்கிறதுக்கு வேறு வழி இல்லை, சாப்பாடு இல்லை. we're going to die. சாக போகிறோம், மறிக்க போகிற ஒரு நிலைமை. அந்த இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். யோசிச்சிருக்கலாம், ஆண்டவரே கொண்டு போகிறீங்க, ஒரு வசதியான ஒரு இடத்துக்கு கொண்டு போகலாமா? இங்கேயா கொண்டு வந்து நானும் பட்னியாக இருக்கேன், இவங்களும் பட்னியாக இருக்கிறாங்க. ஆண்டவருடைய திட்டமே வித்தியாசமானதுங்க. நம்ம many times we cannot fathom God's ideas, God's plan in our lives. Amen. Hallelujah. விளங்கிக் கொள்ளவே முடியாது. ஆனால் அதற்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம போகும்போது அங்கே தான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். கைவர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. இந்த மனுஷன் ஒரு கேள்வியும் கேட்கல. He obeyed. எல்லாரும் சொல்லுங்க, obey. கீழ்ப்படிஞ்சார். ஆண்டவர் சொல்கிறாரா, கண்டிப்பாக செய்வார். Hallelujah. ஆமேன். பார்த்துக்கிறது, போஷிப்பது அவருடைய வேலை. Hallelujah. யாரையும் பட்னியாக இந்த ஆண்டவர் விட மாட்டார். நம்புறீங்களா? எஸ்பெஷலி
கூப்பிடுகிறதாக காக்கை குஞ்சுக்கும் பதில் கொடுக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. நம்ம கூப்பிடும் பொழுது நம்முடைய சத்தத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. ஆமென், ஆமென், ஆமென். சத்தம் காட்டல. அந்த சீசன் முடிஞ்சா போறாரு. அங்கே போய் ஒரு அம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. போயிட்டு அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுக்குமா அப்படின்னு. அந்த அம்மா திரும்பும் பொழுது கேட்குறாரு, நான் கொஞ்சம் ஏதாவது சாப்பிட கொடுமா அப்படின்னு. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆல் ஐ ஹேவ் இஸ் லிட்டில் ஆயில், லிட்டில் ஃப்ளவர், we're going to eat and we're going to die. I'm preparing the last meal. அப்போ சொல்கிறாரு, அதில் முதல் அடையை எனக்கு சுட்டுட்டு வா அப்படின்னு. நம்மனா, யோ உனக்கு நெஞ்சில் ஈரம் இருக்கா, சாப்பிட்டு சாக போகிறேன்னு சொல்கிறேன் இல்லை, ஆமாம் ஏன்ட்ட பங்கு கேட்க வந்திருக்கிறியா? நான் சொல்கிறேன், கொஞ்சம் சம்பளம் வாங்கினாலும் ஆண்டவருக்குரியதை கொடுத்து பாருங்க. I'm challenging. Hallelujah. கைவெடுத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். What belongs to God, hallelujah, hallelujah, give it to God, amen. அதை நீங்கள் வச்சு சேர்த்து வச்சு, hallelujah. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறோம். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு செலவு பண்ணாமல் நானே என் வீடு என்கிறதான நிலைமையில் நம்ம இருக்கோம். சுயநலமான ஆட்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, give it, hallelujah, it shall be given unto you, amen. அந்த அம்மாவும் கீழ்ப்படிச்சாங்க. ஃபஸ்ட்டு சொன்னாங்க, ஆல் ஐ ஹேவ் இஸ் இவ்வளோ தான் இருக்குது சார் அப்படின்ட்டு. முதல் அடியை எனக்கு சுட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னப்போ சத்தம் காட்டல, கீழ்ப்படிச்சாங்க. பரவாயில்ல. ஷீ பிலீவ்ட். another obedience. உள்ளே போனாங்க, சுட்டுட்டு வந்தாங்க. இவர் எவ்வளோ சாப்பிட்டார், தீர்க்கதரிசி எவ்வளோ சாப்பிட்டாருன்னு தெரியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பஞ்சகாலம் தீரும் வரைக்கும் பாத்திரத்தில் எண்ணெயும் தீரல, மாவும் தீரல. ஹalleluya. That's our God. கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி hallelujah everyone, hallelujah. அப்படி ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, what belongs to God I don't steal, I will give back to God. hallelujah. நிறைய hallelujah இந்த நாட்களிலே ஆண்டவருக்காய் செயல்படுவதற்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு. அதனால தான் கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக தான் கர்த்தர் உங்களை இந்த தேசத்தில் வச்சிருக்கிறார். hallelujah, ஆமென், hallelujah. நிறைய தரிசனம் எல்லாருக்கும் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டால், நான் சவுதியில் இருந்தேன். ஆமென், hallelujah. நம்ம ஆட்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னா, என்ன உங்களுக்கு என்ன தரிசனம் அப்படின்னா, இங்கே வந்திருக்கிறோம் பாஸ்டர், ஆமாம் நல்லா வீடு கட்டணும், ஊரில் போய் நல்லா வீடு கட்டணும், அப்புறம் அதுக்கப்புறம் பிள்ளைங்கள்லாம் படிக்க வேணுங்க, அதுக்கப்புறம் ஆமாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் தெரியல பாஸ்டர். ஆமாம், எல்லாருடைய தரிசனமும் வரணும், நல்லா சம்பாதிக்கணும், வீடு கட்டணும். தப்பு இல்லை, நத்திங் ராங். காட் வில் ஃபுல்ஃபில் தேட். ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். ஹalleluya. இதெல்லாம் நமக்கு தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு தேவ ராஜ்யத்திற்காக செயல்படுவதற்கு, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் எழுப்ப வேண்டும். கைவர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் ஆண்டவர் இந்தியாவில் கோடி ஜனங்கள் இருக்கு, உங்களை ஹேண்ட் பிக் பண்ணி கர்த்தர் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஒவ்வொருவரும் ராஜ்யத்தில் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஏன்னா நம்ம அங்கே போய் நிற்கும் பொழுது வெறும் கையாக நம்ம போய் நிற்கவே முடியாது. ஹalleluya. நம்ம பார்த்து கேட்பாரு, உனக்காக நான் மறிச்சேன், நீ எனக்காக என்ன செஞ்சேன்? வாட் டிட் யூ டூ ஃபார் மீ? ஹalleluya. என்ன பதில் சொல்ல? ஆண்டவரே, நான் கத்தாரில் இருந்த ஆண்டவரே, நல்லா சம்பாதிச்சேன், வீடு கட்டினேன், என் பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சேன். அதுக்கப்புறம் மெத்துசலாத்தின் பைபிளில் ஒருத்தர் இருந்தார் இல்லை, எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 900 சம்திங் 969 or something like that. ஹalleluya. ஆனால் நான் கேட்குறேன், அந்த ஆள் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அவரை பற்றி ஒன்றுமே போடல பைபிளில். 900 இத்தனை வருஷம் வாழ்ந்தார், ஆனால் என்ன சாதிச்சார்? ஆண்டவருக்காக என்ன செஞ்சார்? வாட் இஸ் த யூஸ்? ஆமென். அப்படியும் சில கேஸுகள்லாம் வாழ்ந்துருக்கு பைபிளில். நான் சொல்கிறேன், நான் வேடிக்கையாக சொல்கிறேன், இருக்கிற நாட்கள் கொஞ்சமாக இருந்தாலும் கர்த்தருக்காக எதையாகல செஞ்சுட்டு, ஹalleluya, ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். I'm encouraging each and every one of you, do something for God. ஆமென், ஹalleluya. இந்த வருஷம் 25 ஆரம்பிக்கும் பொழுது 2025 நான் துபாயில் நானும் என் ஃபேமிலி நாங்கள் இருந்தோம் போன வருஷம். ஹalleluya. என் உள்ளத்தில் காலையில் 1ஆம் தேதி காலையில் சர்வீஸ் முடிச்சுட்டு 2 சர்வீஸ் முடிச்சுட்டு ஹோல் நைட் தூங்கலை. ஏர்லி மார்னிங் ஹோட்டலில் உட்காந்துருந்தேன். என் உள்ளத்தில் ஒரு பாரம். இட் வாஸ் நாட் அன் ஆடிபிள் வாய்ஸ். இந்த வருஷம் ஆண்டவர் பேசுகிறதான சத்தம், ஹalleluya, ஆலயம் இல்லாத இடங்களில் ஆலயத்தை கட்டணும் அப்படின்ட்டு என் உள்ளத்தில் ஒரு பாரம் கொடுத்தாரு. நான் கேட்டேன், ஆண்டவர் எனக்கு சொந்த வீடு கூட கிடையாது, நான் எப்படி போய் ஆலயம் கட்டுவது அப்படின்னு சொல்லிட்டு. எனிவேஸ், டு கட் த ஸ்டோரி ஷார்ட், நான் சொன்னேன், ஆண்டவரே, இஃப் யூ லே த பர்டன் ஐ வாண்ட் டு பில்ட் சர்ச்சஸ், ஹalleluya அப்படின்னு சொல்லிட்டு. போன வருஷத்தில் கைத்தட்ட வேண்டாம், ஹalleluya, 5 சர்ச் கட்டி முடிப்பதற்கு கர்த்தர், ஹalleluya, யார்கிட்டையும் போய் கேட்கவும் இல்லை. ஆமென், ஹalleluya. எந்த சர்ச்லையும் நான் போய் கேட்கல. வாட் எவர் காட் கேவ் அஸ் லிட்டில், ஹalleluya,
5 ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செஞ்சார். ஆமென். இந்த வருஷம் அதே ஹோட்டலில் சிட்டி சீசன் அபுதாபியில் நாங்கள் தங்கியிருந்தோம். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, ஹல்லேலூயா ஆண்டவரே அதை டபுள் ஆக்க உதவி செய்ய, இந்த வருஷத்தில் உமக்கு சித்தமானால் 10 ஆலயத்தை நான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா ஆமென். இருக்கிற நாட்கள் என்னுடைய ஜெபம்லாம் சும்மா சும்மா பாட்டு பாடிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு போவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஆண்டவருடைய ராஜ்யத்திலே அவருக்காக எதையாகலும் செய்ய வேண்டும். நான் இருக்கிறதான ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிறேன். I want to challenge each and every one of you. God has placed you. God has given a job. Hallelujah. அதை கொண்டு அவருக்காக என்ன செய்கிறோம்? ஆமென். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் செய்கிறேன் நீங்கள் செய்யணும் அப்படி நான் சொல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு இந்த பாரத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. வாழ்நாள்லாம் அங்கே போய் நிற்கும் பொழுது அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன். ஆமென். நீ எனக்காக என்ன செஞ்ச? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆமென். என்னுடைய ஃப்ரெண்டோட தகப்பனார் அவர் ஏரோஸ்பேஸ் என்ஜினியர், ISROல பெரிய போஸ்டில் இருந்தவர். அமெரிக்கா நியூயார்க்லேருந்து அவருக்கு நிறைய அழைப்புகள் வந்துச்சு அங்கே வந்து வேலை செய்வதற்கு. விமானங்களை வடிவமைக்கிறவர், ஹி டிசைன்ஸ் ஏரோப்ளைன்ஸ். அவர் பெரிய சயின்டிஸ்ட்டு. அவர் பெங்களூரில். என் ஃப்ரெண்டோட அப்பா. இவங்க பிள்ளைங்க எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க. ஒரு நாள் ஒரு கனவு பார்த்துருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவங்க ஃபேமிலி எல்லாரும் 5 பிள்ளைங்க, அவருக்கு 5 பிள்ளைங்க, அவங்க ஒய்ஃபு எல்லாரும் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறாங்களாம். ஒவ்வொருத்தராக போய் ஏதோ கொடுத்துட்டு போகிறாங்களா. ஆண்டவர் ஏதோ கேட்குறாராம், பதில் சொல்லிட்டு ஆண்டவர் கையில் இதான் அப்படின்னு கொடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லாம் போனதுக்கப்புறம் இவர் நிற்கிறாரு, அவரோட டர்ன் வந்திருக்கு. ஆண்டவர் கேட்குறாராம், நீ எனக்காக என்ன பண்ண அப்படின்னு. டம்ஸ்ட்ராக். நான் இந்த ஆண்டவருக்காக ஒன்றுமே செய்யலை. 40 வருஷமாக கிறிஸ்தவனாக இருக்கிறேன், இத்தனை வருஷமாக கிறிஸ்தவனாக இருக்கேன் இயேசுவுக்காக. இன்றைக்கி அவர் வயசு 70. இயேசுவுக்காக நான் ஒன்றுமே செய்யலை. அப்போந்தான் உணர்வு வந்துச்சான். டக்குன்னு எந்திரிச்சிருக்கிறாரு. எந்திரிச்சு ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டாரான். நான் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் எடுக்க போகிறேன். என்னன்னு கேட்டாங்க. இந்த கனவு பார்த்தேன், ஆண்டவர் என்னோட கூட பேசினார். ஒன் விஷன் or one dream changed his entire life. அவர் பண்ணியிருக்காரு. வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கி அந்த வந்த காசு பணம்லாம் வச்சு ஒரு பெரிய கட்டிடம் கட்டி இன்றைக்கி அங்கே அவர் வீடு கட்டல, ஒரு கட்டிடத்தை கட்டி அதில் 5 சர்ச் நடக்குது. ஒவ்வொரு வாரமும் ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறார். சவுண்ட் சிஸ்டம், எலக்ட்ரிசிட்டி, லைட்டு, ஏசி எல்லாமே இவரே தான் எல்லாத்தையும் கட்டுறாரு. ரொம்ப வருஷமாக நடந்துட்டுருக்குது. இதுதான் அவர் சொன்னார், எனக்கு பாட தெரியாது, கிட்டார் வாசிக்க தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, வேறு எந்த ஊழியம் செய்ய தெரியாது, ஆனால் என்கிட்ட இருக்கிறத ஆண்டவர் கையில் கொடுக்குறேன். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். Find a way what you can do for the Lord. Amen. Hallelujah. Find a way. Amen. ஆமென். ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய். ஹல்லேலூயா. வெறும் இந்த அட்டைப்பூச்சி மாதிரி சுயநலமாக எனக்கு மாத்திரம், நான் மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம் வாழ்ந்தா போகணும் என்கிறத நிலைமையை விட்டு ஆண்டவருக்காக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவருக்காக அவருடைய சித்தத்தை செய்வதற்கு, ஆண்டவரே உம்முடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிய. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1 it is obedience. நம்பர் 2 it is sacrifice. ஹல்லேலூயா ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெனசிஸ் சாப்டர் 22 verse 2 முதல் முறையாக ஆண்டவர் பார்த்து சொல்கிறார் ஆபிரகாமை பார்த்து. லேட்டாக தான் பிள்ளை பிறந்துச்சு. ஹல்லேலூயா. எத்தனை வயசில்? 99 வயசில் இல்லை? ஆமென். இப்போ கொஞ்ச நாள் போயிடுச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு ஆபிரகாமை அடுத்த ஸ்லைடில் பார்க்குறோம். ஹல்லேலூயா. Then God said, take your son, your only son, whom you love, Isaac, and go to the region of Moriah. Sacrifice him there as a burnt offering on a mountain I will show you. உன் பிள்ளைய நீ நேசிக்கிற, what you love, நீ அதிகமாக என்ன நேசிக்கிறியோ அதை என்கிட்ட கொடுக்க முடியுமா? It's a challenge, it's a question for all of us. Amen. Amen. நீ நேசிக்கிற. அந்த டைமில் ஆபிரகாமுக்கு 2 பேர் இருந்தாங்க. It would have been easy for Abraham to sacrifice Ishmael, இல்லை? Because he was not the promised child. வாக்கு பண்ணப்பட்ட பிள்ளை ஈசாக்கு தான், இஸ்மவேல் இல்லை. ஆபிரகாமுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஆண்டவர் சொன்ன உடனே இந்த அரபு வனாந்தரத்தில் வந்து இஸ்மவேலை பிடிச்சிட்டு வந்து ஹலால் கட் பண்ணி கொடுத்துருக்கலாம். இந்த ஆண்டவரே ஒரு பிள்ளையை கொடுக்குறேன் அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவரும் தெளிவாக கேட்குறாரு, உன் ஏகசுதன், உன்னுடைய பிள்ளை, நீ நேசிக்கிற உன்னுடைய புத்திரனாகிய ஈசாக்கை நீ எனக்கு பலி கொடு. That which you love so much, நீ நேசிக்கிற அந்த பிள்ளையை பலிபீடத்தில் கொடுக்க முடியும். It's a sacrifice. Please understand. Number 1, it's obedience. கீழ்ப்படுகிறாரு ஆண்டவருடைய சத்தத்திற்கு. 2வது ஆண்டவர் சொல்கிறாரு,
உன் பிள்ளைய பலி செலுத்துவியா? கைவெடுத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. The first time in the Bible the word worship occurs. முதல் முறையாக வேதத்தில் ஆராதனைங்கிற வார்த்தை இங்கே தான் வருது. அவர் சொல்கிறார், நானும் பிள்ளையாண்டானும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு வருவோம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில் மியூசிக் கிடையாது, இந்த ஆராதனையில் பாட்டு கிடையாது, இந்த ஆராதனையில் ட்ரம்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார், இஃப் யூ see my thumbs up. Yeah, thank you sir. Worship involved knife, fire and sacrifice. 3 காரியம் இந்த worshipல. என்ன தெரியுமா? நைஃப், ஃபயர், கத்தி, அக்கினி, பலி. ஆமென், ஆமென், ஆமென். இங்கே பாட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. நிறைய நேரத்தில் நம்ம நினச்சிருக்கிறோம் வர்ஷிப்னாலே பாட்டு, மியூசிக்கு, லைட்டு, அது இதுன்னு. ஆனால் அதை காட்டிலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். ரோமர் 12:1 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தமிழில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்லைடில். ஹல்லேலூயா. தேர்ஃபோர் அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க. நம்ம நினைக்கிறோம் பாட்டு பாடுறதுனால நான் வர்ஷிப் டீமில் இருக்கிறேன், பாட்டு பாடுறதுனால நான் சிடி போடுறேன், ஹல்லேலூயா ஆராதனையில் இருக்கேன். இல்லை சார், முதல்ல ஆண்டவர் என் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறது ஆஸ் எ பர்சன் மீ. வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஆபேலையும். நம்ம நினைக்கிறோம் பாட்டு பாடிட்டா போதும், ஆஃபரிங் கொடுத்துட்டா போதும், பிரசங்கம் பண்ணிட்டா போதும், ஹல்லேலூயா ஆண்டவர் என்னை அங்கீகரிக்கிறார். இல்லை, ஆஸ் எ பர்சன், மனுஷி என்கிறதான விதத்தில் முதல்ல கர்த்தர் அங்கீகரிப்பது நான் அவருக்கு செலுத்துகிறதான காரியம் அல்ல, என்னை முதலாவது அங்கீகரிக்கிறார். கைவர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இங்கே ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை இல்லை. ஹல்லேலூயா. God accepted Abel and his offering. கைவர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஏற்ற, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Offer yourself as living sacrifice. The phrase I will not offer to the Lord my God burnt offerings that cost me nothing is a quote from King David. 1 நாளாகமம் 21:24. என்னன்னா அந்த சம்பவத்தை அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்குறோம். 2 சாமுவேல் 24:24 வாசிங்களேன். 2 சாமுவேல் 24:24. ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 24:24. ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி, உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி, தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். கைவர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சம்பவம் என்ன அப்படின்னா, தியாகத்தை குறித்து நான் பேசுகிறேன். முதல்ல பேசுகிறேன் என்னது? ஒபீடியன்ஸ். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், கீழ்ப்படிஞ்சு போனார். ஹல்லேலூயா. ஆமென். விறகுகள், நெருப்பு, வேலைக்காரங்க, ஈசாக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஆண்டவர் சொன்னார், மோரியா மலைக்கு போ, நான் உனக்கு குறிக்கும் இடத்துல உன் பிள்ளையை எனக்கு பலி செலுத்து. நம்மனா இது ஆண்டவருடைய சத்தம் இல்லை, இது யாரோ சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பாருங்கன்னு போயிட்டே இருந்திருப்போம். நம்ம வேலையை பார்த்துருப்போம். இல்லை, உண்மைதானா? But this man obeyed. Obedience, hallelujah, paves way for your providence. Hallelujah. Amen. ஆமென். கீழ்ப்படிஞ்சார். 2வது சாக்ரிஃபைஸ், தியாகம், பலி. கைவர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பலி. ஆமென். என்னன்னா, தாவீது ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும். இப்போ பக்கத்தில் ஒரு நிலம் இருக்குது, இந்த ஓர்னாவ். அவன் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன். தாவீது கேள்விப்படுறான், இதை இவனுடைய சொந்த நிலம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆலயத்துக்கு வேணும். அதனால் தாவீது போய் அவன்கிட்ட சொல்கிறாருப்பா, நான் இங்கே ஆலயத்தை கட்ட போகிறேன், எனக்கு இந்த நிலத்தை நீ கொடு, அதற்குரிய கிரயத்தை நான் கொடுக்குறேன். ஐ வில் பே ஃபார் இட். இலவசமாக வேண்டாம், நான் அதை கொடுக்குறேன். அப்போ அவன் சொல்கிறான், சார் நீங்கள் எவ்வளோ பெரிய பாஸ்டர், எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், பெரிய ராஜா, நான் உங்ககிட்ட போய் காசு வாங்க முடியுமா? உங்ககிட்ட போயிட்டு நான் இதை வாங்கி நான் கொடுக்க முடியுமா? ப்ளீஸ் டேக் இட். அதுவும் ஆலயத்திற்குன்னு கேட்குறீங்க, டேக் இட். சபைக்குன்னு கேட்குறீங்க, எடுத்துக்கோங்க, இலவசமாக எடுத்துக்கோங்க. தாவீது சொல்கிறான், அப்போ தான் என் ஆண்டவருக்கு நான் ஆலயம் கட்டுறேன், அதை உன் கையில் இலவசமாக வாங்க மாட்டேன். வாவ், தட்ஸ் பவர்ஃபுல்.
ஆமென், ஆமென். சில ஆட்கள் கிடைச்சா போதும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. எங்கேருந்து வருது அதை கவலைப்பட, நான் வாழ்ந்தா போதும். ஹல்லேலூயா. இவன் சொல்கிறான், என் ஆண்டவருக்கு நான் கொடுக்கறது, நான் கொடுக்கறது அது வலிக்கணும் எனக்கு. இட் இஸ் a sacrifice, it should cost me something. ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு நான் கொடுக்குறேன், அதை இலவசமாக வாங்கி ஆண்டவருக்கு ஃப்ரீயாக நான் கொடுக்க மாட்டேன். ஃப்ரீ வில் ஆஃபரிங் மாதிரி. there should be a sacrifice that is involved. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு தியாகம் இருக்கணும். கைவிடுத்து ஒரு ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமேன். ஒரு அம்மா வெள்ளிக்காசு 2 வெள்ளிக்காசு வந்து போட்டாங்க. எல்லாரும் பணக்காரங்களாம் காணிக்க போட்டாங்க. இயேசு சொன்னார், இவங்க எல்லாரும் போட்டதை காட்டிலும் இந்த அம்மா தான் அதிகமாக கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா? ஏன்? தன் ஜீவனத்திற்கு இருந்த எல்லாத்தையும் நம்பி, பரவாயில்ல ஆண்டவருக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லை, ஐ கிவ் எவ்ரிதிங் டு காட். தட்ஸ் வாட். ஹல்லேலூயா. எவ்வளோ கொடுக்குறோம் அது முக்கியம் இல்லைங்க, எப்படி என்ன ஹார்ட்டோடு நம்ம கொடுக்குறோம். God sees that. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். கைப்படுத்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். God sees your sacrifice. தாவீது சொல்கிறான், என் ஆண்டவருக்கு நான் கொடுக்குறேன், I want to sacrifice. ஹல்லேலூயா. அடுத்த ஸ்லைடில் பார்க்குறோம். the next one. நேரம் இல்லாத, true sacrifice must have a personal cost. உண்மையான தாகம் அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு கிரயம் செலுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. keep moving. we don't have time. ஹல்லேலூயா. stay there. அதுக்கு முன்னாடி யோவான் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என், if you love me you will obey. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, obey. என் வார்த்தைக்கு, என் வசனத்திற்கு கீழ்ப்படிவீங்க. அடுத்தது ஹல்லேலூயா. யோவான் 2வது அதிகாரம் 15-17 வரைக்கும், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய, ஹல்லேலூயா, உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினிடத்தில் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி, வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். லூக்கா 6:46 God is asking, why do you call me Lord, Lord? என்னை வர்ஷிப் பண்ணுற, அது பண்ணுற, இது பண்ணுற, ஆனால் நான் சொல்கிற வசனத்திற்கு கீழ்ப்படியிலையப்பா. கீழ்ப்படியாமல் எதை செஞ்சாலும் ஆண்டவர் அந்த இடத்துல இருக்க மாட்டார். ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்க முடியாது. யூ கால் மீ லார்ட், லார்ட். யூ கம் டு சர்ச், யூ கால் மீ கர்த்தாவே, கர்த்தாவே, ஆண்டவரே, ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாதிருக்கிறது என்ன? God is speaking to some of us. ஆலயத்துக்கு வரோம், எல்லாமே செய்கிறோம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறபடி வாழ மனம் இல்லாமல் ஒருவேளை இருப்போம்னா, I pray that God will speak to each and every one of us. Amen. கடமைக்காக ஆலயத்துக்கு நம்ம வந்த நாட்கள் போதும். அவரை தேட வருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கைவர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆபிரகாம் பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறான். வேலைக்காரன் பார்த்து சொல்கிறாங்க, இங்கே தங்கியிருங்க, நானும் பிள்ளையாண்டானும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு. அவன் இப்படி சொல்ல, திரும்பி வருவேன்னு சொல்ல. ஆண்டவர் சொன்னார், பிள்ளையை சாக்ரிஃபைஸ் பண்ணு. திரும்பி வரும்போது எத்தனை பேர் வரணும்? 1 person. இஸ் தட் ரைட்? ஒரு ஆள் தான் வரணும். உண்மை தானே? எஸ். ஏ சில ஆட்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. மேலே 2 பேர் போகிறாங்க, ஒரு ஆள் காலி. எத்தனை பேர் திரும்பி வருவீங்க? ஆனால் இவர் சொல்கிறாரு, நாங்கள் திரும்பி வருவோம். That's the faith. That's the faith language. That's the faith language. Hallelujah. Amen. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. அதனால தான் அவர் இன்னும் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் திரும்பி வருவோம். இப்போ மேலே ஏறி போகிறாங்க. பிள்ளை கேட்குறான், டாடி விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, where is the sacrifice? பலிக்கு ஆடுங்கப்பா. யோசிச்சு பாருங்க, அப்பாவுடைய இருதயம் எப்படி வந்திருக்கும். How daddy's heart would have been
பவுண்டட். ஒரே பிள்ளை. யோசிச்சிருக்கலாம், மகனே நீ தாண்டா அந்த பலி. உள்ளத்தில் சொல்லியிருந்துருக்கலாம். பட் he did not let it out. கொண்டு போகிறாங்க, பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறாங்க, மேலே வைக்கிறாரு, பிள்ளையை கட்டுறாரு. Isaac did not run. Amen. When Abraham on one side climbing, preparing his son for sacrifice. Number 1 உங்களுக்கு சொன்னேன், obedience. Amen. Number 2, sacrifice. பலி செலுத்துவதற்காக அப்பாவும் பிள்ளையும் கைப்பிடிச்சிட்டு போகிறாங்க. பலிபீடத்தில் பிள்ளையை கொஞ்ச நேரத்தில் கொடுக்க போகிறாரு. அவருக்கு தெரியல மலை இப்படி இருக்கும். இந்த பக்கம் ஏறி போகிறாங்க, இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் கீழ்ப்படிதல், obedience is there. sacrifice பண்ணுவதற்காக, பலி செலுத்துவதற்காக 2 பேரும் போகிறாங்க. on the other side, எல்லாரும் சொல்லுங்கள், other side. அந்த பக்கத்தில் God was preparing a ram, the providence on the other side. கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஆமென், நல்ல கைகளை தட்டி praise him, hallelujah, amen, amen. விறக வச்சாச்சு, அடுக்கியாச்சு, பிள்ளையை படுக்க வச்சு கத்தி ஓங்கும் போது அந்த பக்கத்தில் ஆண்டவர் முள்ளில் சிக்கியிருக்கிற ஒரு ஆடை காட்டினார். எப்படி வந்துச்சுன்னு தெரியல அந்த ஆடு. God prepared. I want to tell you church, நம்ம செய்ய வேண்டியது obedience and sacrifice. ஆமென். இந்த 2 காரியத்தில் நம்ம உண்மையாக இருந்தோம்னா இந்த வருஷத்தில் ஹல்லேலூயா, எங்கே இருந்தாலும் பஞ்ச காலமோ வேலை இருக்குதோ இல்லையோ, நான் சொல்கிறேன், கர்த்தர் போஷிக்குப்பார், கர்த்தர் சுமப்பார், கர்த்தர் நடத்துவார். வாங்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் he is a faithful God. ஆமென். அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் என் வசனத்திற்கு கீழ்ப்படிஞ்சு நட. ஆமென், ஆமென். இது வரைக்கும் நான் கீழ்ப்படியல, ஆனால் இந்த வருஷம் ஆண்டவரே என் வாழ்க்கை அந்த பலிபீடத்தில் கொடுக்க விரும்புகிறேன். I want to lay my life, I want to surrender. நீங்கள் என் மூலமாக என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதை என் வாழ்க்கையில் செய்து முடிப்பீராக. ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறான், you prepare a table in the midst of, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 22:14 ஆபிரகாம் சொல்கிறான், he had a unique revelation of God, that Jehovah Jireh is my provider. Hallelujah. Amen, amen. அந்த ஆட்டுக்குட்டி ஓடி போகலை, அது அங்கேயே தான் இருந்துச்சு. அதை போய் பிடிச்சிட்டு வராரு. ஈசாக்கும் ஓடி போகலை. ஆமென், ஹல்லேலூயா. There was a sacrifice that was getting ready. Hallelujah. There was an obedience. 2 things happened. Amen, amen, amen. ஆண்டவர் சொன்னார், பிள்ளையாண்டன் மேலே கையை போடாத. I saw your faithfulness, I saw your obedience. உன் கீழ்ப்படிதல சொந்த பிள்ளைன்னு பாராமல் எனக்கு கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். கீழ்ப்படிஞ்சிய என் வார்த்தைக்கு. ஹல்லேலூயா. I am preparing something for you. கைவெடுத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதோ அந்த முள்ளில் சிக்கியிருக்கிற ஆடு பற்றியா, அதை எடுத்துகிட்டு வந்து பலி செலுத்து. அதே போல தான் it was the same with Jesus on Mount Golgotha. இங்கே மோரியா மலையில் ஒரு பலி, கொல்கத்தாவில் உங்களுக்காக எனக்காக ஒருத்தர் பலியானார். His name is Jesus. அவருடைய நாமம் இயேசு. இந்த மத்தியான நேரத்தில் ஆண்டவரே, நீர் எனக்காய் தியாகமானீர். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு, உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு. இயேசு சொன்னார், என் பிதாவின் சித்தத்தை செய்வது என்னுடைய போஜனமாக இருக்கிறது. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கைகளில். not my will but yours be done. எத்தனை பேர் இந்த மதியான நேரத்தில் ஆண்டவரே, இந்த வருஷத்தில் என்னை கொண்டு நீர் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறீரோ அதை செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இந்த நேரத்தில் would you stand to your feet? அவங்க மாத்திரம் எழுமி நின்று, ஆண்டவரே என் குடும்பத்தையும் என் வாழ்க்கையும் எனக்குரியதையும் உம்முடைய மகத்துவம் உள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். நீ என்ன சொல்லுகிறீரோ அதன்படி செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். I lay everything, Lord.
You brought me thus far. You are a faithful God. We surrender. முழுவதும் அவருடைய கரத்திலே கொடுக்கிறேன். தேவ திட்டம் நிறைவேறட்டும். தேவ சித்தம் நிறைவேறட்டும். தேவ திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு இத்தனை நாட்கள் எப்படி இருந்துச்சோ பரவாயில்ல, ஆனால் இந்த காலை நேரத்தில் சொல்லுவீங்களா, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறோம் உம் கைகளில். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நான். உண்மையா சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வேலை, என் குடும்பம், என் தரிசனம், மறக்கப்பட்ட தரிசனம், மறக்கப்பட்ட ஊழிய வாஞ்சைகள், மறந்து போன நிலைமைகள் மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்தி உங்க சித்தத்தை செய்வதற்கு ஒரு விசை என்னை தட்டி இருக்கிறீர், தட்டி எழுப்பி இருக்கிறீர். நான் அப்படியே ஆண்டவரே போன வருஷம் மாதிரியே கடந்த நாட்கள் போல வாழாதபடிக்கு இந்த வருஷத்துல உங்க சித்தத்தை செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி, தேங்க்யூ ஜீசஸ். கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். Lord, I surrender. Amen. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? இந்த காலவேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. புதிய வருடத்தில் கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். 2025 ஆண்டு போல் அல்ல, கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை தந்திருக்கிறார். எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம், பாக்கியம் பெற்றவர்களாய் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். இந்த கால வேளையில் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இந்த தோஹா தேசத்திற்கு எல்ரோய் சபையில் இந்த நாளில், இந்த நிமிடத்தில் கர்த்தர் நம்மை அழைத்த தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆம் தகப்பனே, உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டாண்டவரே. எங்கள் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் தேசத்தில், எங்கள் சபையில் ஆண்டவரே, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே, அப்பா நிறைவேறணும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இந்த காலவேளையில் எல்லாரும் வாய்களை திறந்து பேசுங்க. இது பேசுகிற நேரம். கர்த்தர் நம்மோடு கூட பேசிட்டாரு, நம்ம பேசுகிற நேரம். பேசுங்க, வாயை திறந்து ஒவ்வொருவரும் மனசை விட்டு அப்பா கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, உங்க சித்தம் போல அப்பா, உம்மை பிரியப்படுத்துகிற ஒரு ஆராதனை, ஒரு புத்தியுள்ள ஆராதனை ஆண்டவரே, உம்முடைய பிரியப்படுத்துகிற ஒரு காரியம், உம்முடைய பிரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு காரியம், உலகத்துக்காக ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாதபடி அப்பா ஆண்டவரே, இந்த போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இங்கே ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை அல்ல, கர்த்தருக்கு முன்பாக ஹல்லேலூயா உண்மை உத்தமமாய் அவரை சேவிக்கத்தக்கதான ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் கர்த்தர் கொடுக்கிற தருணம். அனுக்கிரக காலத்தில் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. கிருபையின் காலத்தில் ஹல்லேலூயா. அன்பினால் நம்மை அழைத்த தேவன் அவர். ஹல்லேலூயா. இந்த வேளையில் ஒப்பு கொடுப்போமா? அவருடைய அன்பு மாறாது, நம்மை விட்டு விலகாத அன்பு. இன்றைக்கு நாம் நிற்பது அவருடைய சுத்த கிருபை, நாம் நிர்மூலமாக அதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. அவர் கொடுத்த பலன், அவர் கொடுத்த ஆசீர்வாதம், அவர் கொடுத்த எல்லா கிருபைக்காக ஆண்டவரே, உமக்காக நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய், உம்முடைய நம்பிக்கைக்கு ஆண்டவரே அப்பா எங்களை ரட்சித்தீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு நோக்கத்தோடு நம்முடைய சந்ததியை கர்த்தர் அழைத்தாரே, நம்முடைய சந்ததியை சந்தித்தாரே, நம்மை ரட்சித்தாரே. ஹல்லேலூயா. நம்மோடு கூட உடன்படிக்கை செய்தாரே. அவர் உடன்படிக்கை உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. இன்றைக்கும் அவர் ஹல்லேலூயா நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிற தேவன். ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, நாங்கள் உண்மை உத்தமமாய் தகப்பனே உடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய், இந்த தேசத்தில் ஆண்டவரே உடைய சித்தத்தை செய்யும்படியா நாங்கள் செல்லும் இடமெல்லாம் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியானப்பா உண்மை நாங்கள் சந்திக்கும் போது வெறும் கையாய் நாங்கள் சந்திக்க கூடாதப்பா. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. இதுவரைக்கும் ஒரு வேளை இந்த வருடம் முழுவதும் 2025 முழுவதும் நான் ஒருத்தருக்கு கூட சுவிசேஷம் சொல்லலை, இப்படி அன்பை சொல்லலை, சாட்சியை சொல்லலை. அநேக நேரங்கள் வீணாய் போனதுப்பா. ஆனாலும் கர்த்தர் வாழானதை மறுபடியும் கட்ட விரும்புகிறார், கட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா.
அவர் சொன்னதை செய்கிறவர், வாக்குத்தத்தங்களின் தேவன் அவர். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கேளுங்க, சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, ஆண்டவரே, ஆண்டவரே, ஒவ்வொருவரும் என்னுடைய நேரங்களை அப்பா உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற ராஜா. இனி ஆண்டவரே, வீணா எங்கள் நேரங்கள் போகாதபடி உடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய், உடைய அன்பை அறிவிக்கும்படியாய், சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய், இந்த தேசத்தில் இந்த கடைசி நாட்களில் அப்பா கட்டுள்ள அநேகரை ஆண்டவரே விடுதலை பெறும்படியாய் ஆண்டவரே ஒவ்வொருவரும் அப்பா. ஆம் தகப்பனே, எத்தனையோ வியாதி இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், பாடு இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், வேலை சுமைகள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனை கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து அப்பா நீங்க சொன்னது போல உமக்கென்று நாங்கள் வாழ்ந்த ஆண்டவரே, எத்தனையோ சுய காரியங்களுக்காக கதறி அழுது இருக்கிறோமே, ஆத்மாவுக்காக அழுவணும்ப்பா ஆண்டவரே. ஆத்மா பாரம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. திரளான ஜனங்களை கண்டு கர்த்தர் மனதுருகினாரே. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள், கட்டப்பட்ட ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி வழி தெரியாது அலைந்து கொண்டிருக்கிற எத்தனையோ ஜனங்க உண்டு. கேம்புகளில் உண்டு, குடும்பங்களில் உண்டு. வழி தெரியல, இயேசுதான் வழின்னு தெரியாது. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை என்ன பயன்படுத்துங்கப்பா. கேளுங்க, கேளுங்க. கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். கேளுங்க, எல்லாரும் கேட்போமா? ஆம் தகப்பனே, வேலை ஸ்தலத்தில் என்ன பயன்படுத்துங்கப்பா. குடும்பத்தில் என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த தேசத்தில் பயன்படுத்துங்க ஆண்டவரே. எத்தனையோ கட்டப்பட்ட நிலையில ஹல்லேலூயா பாவத்தின் பிடியில் அடிமைத்தனத்தில் இருக்கிற எத்தனையோ ஜனங்களை அப்பா எங்களை விடுவித்த தேவன், எங்களுடைய அன்பை கண்டுகொள்ள இன்றைக்கு நாங்கள் தகப்பனே ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கும்படியாய் அப்பா அவருடைய பிரசனத்தை உணரும்படியாய் நீர் எங்கள் கூடவே இருக்கிறீரே. சர்வ வல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், மகத்துவமானவர், எங்களோடு கூட இருக்கிற தேவன் அப்பா. அதை அநேகருக்கு நாங்கள் அறிவிக்க அப்பா அவங்களுடைய சித்தத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களுடைய சித்தம் அல்ல அப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இனி ஆண்டவரே, எங்கள் சித்தம் அல்லப்பா ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் அப்பா, எங்கள் குடும்பத்தில், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டாப்பா. ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. அன்று ஆபிரகாம் ஈசாக்கை ஒப்பு கொடுத்ததை போல ஆம் தகப்பனே, நாங்கள் அதிகமாய் ஆண்டவரே நேசிக்கிற, பிரியப்படுகிற ஆண்டவரே காரியத்துடைய பாதத்தில் பலிபீடத்தில் வைக்கிறோம். இந்த காலவேளையில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிற நேரங்களாக இருக்கலாம், சோஷியல் மீடியாவாக இருக்கலாம். அநேக நேரத்தை ஆண்டவர் விரும்புகிற நேரத்தை அநேக நேரத்தை நம்ம வீணாக்கி இருக்கிறோமே. அந்த பலிபீடத்தில் வைப்போம். ஒவ்வொன்றும் இந்த காலவேளையில் வைக்கிறோம் ராஜா. பலிபீடத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பலப்படுத்துவீராக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். அது இப்பொழுதே தோன்றும். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோமா? இப்பொழுதே வனாந்திரங்களை செழிப்பாய் மாற்ற வல்லவர், அவாந்திர வழிகளை ஆறுகளாய் மாற்ற வல்லவர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வல்லவர், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஒவ்வொருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரை அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வாத கிருபைகளுக்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த நாளில் தகப்பனே ஆண்டவரே, எங்களோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அருமையான தேவதாசருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, சகோதரியும் மகளை ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. இன்னும் வரும் நாட்களில் அவருடைய தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீராக, எல்லைகளை விஸ்தாரமாக்குவீராக. ஊழியத்தை ஆண்டவரை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்க மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.